இவங்க லைஃப எவ்வளவு ஜங்கா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஜங்க்ன்றது ஓகே தான். பட் இவங்க லைஃப் வந்து ஒன்லி சாப்பாடு அது மட்டுமே கிடையாது. வாட் இஸ் நெக்ஸ்ட்? இப்ப அவரு இருக்காரு, ஒபேஸா இருக்காருன்னா, இப்ப வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 50 வரைக்கும் லைஃப் கிடையாதே. மோர் தென் தட் வாட் இஸ் தட்? அவர் இன்னும் கிராண்ட் ஃபாதர் ஆகணும். அவர் ஒரு ரோல் மாடலா அவங்களோட பேர குழந்தைங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வர அச்சீவ்மென்ட்க்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து சப்போர்ட்டிவா இருக்கும் சார். அதாவது இன்னும் அவருக்கு இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இதே ஹெல்த்தி இருக்குமான்னு சொல்றீங்க. ஆமா. அந்த உணவு அத பிரச்சனையா மெயின்டெயின் இருக்கும்னு பண்றதுக்கு சொல்றீங்க. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வேணும். நான் ஒரு 3 மந்த்தா நானும் அவங்க சொல்ற மாரி இந்த ஆயில் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்காம எல்லாமே நானும் தான் கண்ட்ரோல் பண்ணேன். பட் என்னதான் நான் இந்த ஒரு நாள் ஃபுல்லாவே நான் வந்து இந்த ஆயில் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்காம இருந்தாலும், அந்த டே எண்ட் வந்து எனக்கு தோன்ற விஷயம், இன்னைக்கு நம்ம நல்லா சாப்பிடலையே, புடிச்சத சாப்பிடலையே, எனக்கு புடிச்சத நான் சாப்பிடல. எனக்கு புடிச்ச நான் சாக்லேட் சாப்பிடல, சுகர் சாப்பிடல. தென் எனக்கு புடிச்ச இந்த எப்படி சொல்றது, ஒரு கிரேசியான ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடாம, ஒன் டேவ நான் அந்த எண்ட் பண்ணும்போது என்னால அந்த டே வந்து எண்ட் ஆகல. அன்ஹெல்த்தியா இருக்கிறத வந்து நார்மலைஸ் பண்றாங்க. நீங்க எதை அன்ஹெல்தின்னு சொல்றீங்க? நான் வந்து ட்ரிங்க் பண்ணுறது கிடையாது, ஸ்மோக்கிங் ஹேபிட் எனக்கு கிடையாது. எனக்கு பாருங்க நான் எப்படி இருக்கேன், ஃபிட்டாக இருக்கேன்னா ஒபிஸாக தெரியுறேன் நான் உங்களுக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்குது, ஏ கிரேட் ஃபேட்டி லிவர் எனக்கு இருக்குது. நான் இவ்வளோ கம்ப்ளீட்டாக என்னோட டயட் வந்து 8 வருஷமாக நான் வந்து ஜிம் போகிறேன், என்னோட உடம்பை வந்து நான் ஃபிட்டாக வச்சுக்கிறேன். ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் வந்திருக்கு. எப்படி? நான் 2 கிலோமீட்டர் ஓடுறேனே டெய்லி, எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்லி நான் மட்டும் இந்த இடத்துல சொல்லலை. ஹோல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் ஸ்டடீஸில் வந்து 38% பேருக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சார், டாக்டர் ஜிதேந்திரன் சிங் சார், நம்மளோட யூனியன் மினிஸ்டர், அவர் அனௌன்ஸ் பண்ணார் எவ்ரி 3rd person ஹேஸ் ஃபேட்டி லிவர்னு சொல்லி இந்தியாவில். ஸோ அவ்வளோ பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னா அதுக்கான காரணம் என்ன? நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் தான். ஃபுட் ஹேபிட் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான் இப்போ பிரச்சனையா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாம், ஏன்னா நான் ஒரு டீ டோட்டல் சார். ஸோ நான் அதிகமாக சாப்பிட்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட்ஸ் நிறையா சாப்பிடுவேன், பிரியாணி நிறையா சாப்பிடுவேன், பானிபூரி, பேல்பூரி, அந்த கச்சோடிலாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். தேடி தேடி போய் சாப்பிடுவேன். பட் அது மட்டும் தான் நான் பண்ண தவறா நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுனால எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே நான் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறேன். எனக்கு பிடிச்ச ஃபுட் மட்டும் தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ என் வெயிட் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? 55. அவ்வளவுதானா? ஐ எம் 85. ஓகே. ஓகேவா? எனக்கு ஃபேட்டி லிவர் கிடையாது. உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்ததுன்னா, ஹி இஸ் மை ஹஸ்பண்ட், ஹி இஸ் a டாக்டர். அவர் கூட கூட நீங்க கேட்கலாம். எனக்கு ஃபேட்டி லிவர் இல்ல. இப்போ வந்து we are in 30s. இந்த 30ஸ்ல என்ன வேணா சாப்பிடலாம். ஓகே, லைக் ஐ வில் ட்ரை டு பி இன் தட் சைடு ஒன்லி. நான் இப்போ ஆஃப் லேட் அவங்க கூட இருந்ததுனால அட் கெயின் அரௌண்ட் 10 kgs. இப்போ நான் வந்து கட் டவுன் பண்ணிட்டு இல்லை அது வந்துட்டு எனக்கு செட் ஆகல. நான் யூஸ் டு டிரைவ் அ லாட். நான் ஐம் பீயிங் இன்டு டீச்சிங் அவங்க ப்ரொஃபஷன். டயட் சிஸ்டத்துல என்ன தப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க? டாக்டரா வேற இருக்கிறனால அதான் சார். ஸோ அதில் வந்து நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட்ஸும் இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட்ஸும் இருக்குது, ஜங்க் ஃபுட்ஸும் அப்படியே அமைஞ்சிருது. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு 2 மணி ஆனால் நான் பிரியாணி ஆர்டர் பண்ணுன்றதுக்கான ஆப்ஷன் எனக்கு இருக்குது. ஸோ ஆர்டர் பண்ணுறாங்க. இதனால் என்ன, இப்போ மேபி உங்களுக்கு எஃபெக்ட் இருக்காது, மேபி ஓவர் த டைம். இப்போ சொல்லலாம் பிஎம்ஐ வந்து அதிகமாக இருக்குது, ஒபிசிட்டி நம்ம சொல்கிறோம், இல்லை அப்டாமினல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன்ஸ்லாம் இப்போ ப்ராப்ளி ப்ராப்ளம் இல்லை. பட் வென் யூ சீ இன் டு த ரிஸ்க் ஆஃப் cardiovascular diseases or CVD or diabetes, hypertension சொல்லும்போது இட் ஹாஸ் மோர் சான்சஸ். இப்போ நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஆர்கியூ பண்ணலாம், அதில் என்ன இருக்குது, நான் அந்த டைமில் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், அந்த டைமில் கம்மி பண்ணிப்பீங்க. பட் இட் வுட் ஹவ் பீன் டூ லேட். இப்போ நம்ம என்ன தான் சொன்னாலும் இட் வில் பி லைக் ஆர்குமெண்டேட்டிவ் பர்பஸ் தான். ஆர்குமெண்ட் பண்ணுறது இட்ஸ் வேஸ்ட். இல்ல அவங்க வீட்ல அது மாதிரி ஆர்குமெண்ட் வந்திருக்கா? நிறைய வந்திருக்கு சார். அவங்களோட சேர்ந்து நானும் 2 மணிக்கு பிரியாணிலாம் சாப்பிட்ருக்கேன். அது இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அகைன் என்ன பண்ண முடியும் அந்த டைமில்? நான் வந்து சண்டையை போட முடியும். எனக்கு ஞானோதயம் வந்துருச்சு, அதனால அந்த பக்கம் வந்துட்டேன். இன்னும் உங்களுக்கு வரலைங்கிறாரு. நான் அவங்களுக்கும் சொல்ல, ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். இல்ல அங்கதான் அதை நான் சொல்லுவேன். அவர் எனக்கு ஹெல்த்தியா தான் சொல்றாரு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அவர்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, அவரும் நிறைய சுகர் எடுத்துப்பாரு. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீங்க தான் உங்களுக்கு எது இருந்தாலும் ஓகே நம்ம சாப்பிடுவோம்லாம் சொன்னீங்க. ஏன் சுகர் பிடிக்காது? சுகர் சுகர் வந்து அவர் சாப்பிடக்கூடாது, நீங்க ஏன் கண்ட்ரோல் பண்றீங்க? அவருக்கு தெரியாதா? அப்படி கண்ட்ரோல்னு கிடையாது. அவர் என்ன என்ன டயட்டிஷியன்ங்கறனால உங்களுக்கு தெரியும்ல, அதோட சீக்வென்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சனால தானே நீங்க சொல்றீங்க. அதுதான் நாங்க சொல்றோம். பட் அதை சாப்பிடாத அப்படின்னு நான் ஒரு கண்ட்ரோல் வைக்க மாட்டேன். அது கூட நான் எப்ப சொல்லுவேன்னா, அவர் வந்து என்ன சொல்றதுனால. என்ன பொறுத்த வரைக்கும் யாரோட சந்தோஷத்துலயும் இண்டல்ஜ் ஆக மாட்டேன். நீங்க ஹர்ட் பண்ணீங்களா ஹர்ட் பண்ணலையாங்கிற நம்ம டாபிக்ல போல. ஆனா உங்களுக்கு அவர் பிடிக்காத ஒரு விஷயம் செய்யும்போது சுகர் சாப்பிடுறது உங்களுக்கு பெருசா விரும்பல நீங்க. ஆமா அதான் உண்மை. ஆமா. ஆல்ரெடி டயட்டிஷியன் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு என்ன தீங்கு விளைவிக்கும் தெரிஞ்சதுனால அதை சொல்றீங்களான்னு தான் இல்ல 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 கண்டிப்பா கிடையாது. அவர் எவ்வளவு சொல்லுவானோ சாப்பிடலாம், நீ கேள்வி கேட்க கூடாது. இந்த ஷோல நான் பெர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன் அவருக்கு. இங்க பாருங்க, ஷோக்காக பேசாதீங்க, உங்க வீட்டுக்காரருக்காக ஒழுங்கா பேசுங்க. அவர் ஆரோக்கியங்கிறது உங்களுக்கு முக்கியம், உங்க ஆரோக்கியம் பிடிக்காதுதான். பட் ஆனா என்ன சொல்றது, எனக்கு அதுக்கு முன்னாடி என்னோட கேரக்டர், அதுக்கு முன்னாடி அவர் அதுல சந்தோஷம் சொல்லுங்க. எனக்கு பிரியாணி வேணும், அதனால அதை நான் விட்டுறேன்னு சொல்லுங்க. அவர் பிரியாணில கை வைக்கிறாரு, அதனால அதை விட்டுறேன். விட்டுவே மாட்டேன் சார். என்னவா இருந்தாலும் பிரியாணி சாப்பிடுறத விட மாட்டேன்.